10,000 கேட்பாங்க, கூச்சமே படம் 10,000 கேட்பாங்க. ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு 10 days டைம் இருந்துச்சுன்னா 9th day நைட் தான் நம்ம பண்ணவே ஆரம்பிப்போம். ஏன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பார்க்கின்சன்ஸ் லான்னு ஒரு லா இருக்குது. அந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான டெட்லைனை நம்ம குறைச்சா வச்சுக்கோங்களேன், குயிக்காக பண்ணி முடிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டைம் நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா 3-4 monthஸாக பொறுமையாக ஓட்டிட்டேன். நான் காசு கொடுத்தாச்சு, பட் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைன்னு சொல்லும்போது வித்தின் 1 week வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை பண்ணணுன்ற டெட்லைன் வந்துச்சு. அந்த 1 week வந்து அப்புறம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக 2 days முடிக்க சொன்னாங்க, தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 1 hour முடிக்கணுன்ற மாதிரி டெட்லைன் வரும்போது லிட்டரலாக சொல்கிறேன், 3 மாதம் 1 வாரம் 2 வாரம் பண்ணாதெல்லாம் வித்தின் லைக் அந்த 1 hour குயிக்காக பண்ணி முடித்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெட்லைன் குறைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பர்சன் வந்து நல்லா ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் லா. என் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னோட கிளைண்ட்ஸில் 20% பீப்புள் தான் வந்து எனக்கு 80% ரெவன்யூ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த 20% கிளைண்ட்டை மட்டும் நல்லா நம்ம என்கேஜ் பண்ணாலே வி கேன் மேக் 80% ரெவன்யூ. பட் இங்கே என்ன பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா, மீது 80% கிளைண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்குற ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, 20% கூட வராது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதிகமான நம்பர்ஸில் ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் கம்மியாக தான் கிடைக்குது. பட் கம்மியான நம்பர்ஸில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் அதிகமாக கிடைக்குது. இதை வந்து 80-20 லான்னு சொல்கிறாங்க, 80-20 பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு காஸ்டிங் சொல்லவே மாட்டேன் தெரியுமா. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சர்வீஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லுவேன், விச் இஸ் ஒரு அதிகமான காஸ்ட் சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா we have a company called as DISC, டிஜிட்டல் இனிஷியல் ஸ்ட்ராட்டஜி கன்சல்ட்டிங் சொல்லிட்டு. அதில் when you go and talk to our clients என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு we charge 1,10,000 1,10,000 சார்ஜ் பண்ணுற ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரீமியம் பீப்புள் லைக் யூன்னு சொல்லுவேன் நான். அப்போ கவனிங்க, ப்ரீமியம் பீப்புள் லைக் யூன்னு சொல்லும்போது தே ஆர் இம்ப்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தே ஃபீல் தேர் ப்ரீமியம். இப்போ டெஃபினட்டாக அவங்க வந்து பார்கெயின் பண்ணுவாங்க, பட் ரொம்ப பார்கெயின் பண்ண மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஆங்கரிங் சம்திங் இன் தியர் மைண்ட். 1,10,000 உங்கள் மைண்டில் ஆங்கர் பண்ணிட்டேன், உங்களுக்காக பண்ணுறேன், ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது தெரியுமா, அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஓகே வாட் கேன் யூ அஃபோர்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 1,10,000 சொல்கிறீங்க, அப்போ எனக்கு வந்து ஒரு 70,000 கேட்பாங்களா? இல்லை உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஏன்னா 1,10,000ன்றப்போ நம்ம அப்படியே அடிமாட்டு வேலைக்கு 10,000 கேட்க மாட்டோம். டெஃபினட்டாக நம்ம ஒரு கைட்டு வச்சுருப்போம், இப்போ கரெக்டு தானேப்பா. அப்போது அந்த 1,10,000 அவங்க ஒரு 20,000 30,000 குறைப்பாங்க, மிஞ்சி போனால் 50,000 கூட குறைப்பாங்க. பட் அது கீழே குறைக்க மாட்டாங்க தானே. அப்போ கடைசியாக எனக்கு டீல் எவ்வளோக்கு முடியுது, டீல் எனக்கு 50,000 முடியும், 60,000 முடியும், விச் இஸ் தட் இஸ் த எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் வாட் வி ஆஃபர். ஆனால் எடுத்தோன்னே 50,000 சொன்ன வச்சுக்கோயேன், 10,000 கேட்பாங்க, கூச்சமே படம் 10,000 கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆங்கரிங் எஃபெக்ட் ஒன்று ட்ரை பண்ணுறோம். நம்ம எடுத்தோடனே அவங்க மைண்டில் ஆங்கர் பண்ணுறோம், அது கூட சேர்த்து மற்றதும் ட்ரை பண்ணோம். நீங்கள் மேக் தம் ஃபீல் ஸ்பெஷல், டாக் டு தெம் தட் தே ஆர் ப்ரீமியம். இப்போ அவங்கள ப்ரீமியம் சொல்லும்போது தே ஃபீல் ஸ்பெஷல். உனக்காக பண்ணுறேன், உனக்காக பண்ணித்தரேன், யாருக்கும் பண்ண மாட்டேன், வெளில சொல்லாதுன்னு சொல்லும்போது ஓகே வி ஆர் ஹேவிங் லைக் ஒரு பர்சனல் பாண்ட் ஒன்று ஃபேக்காக கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. பட் அது வந்து டெஃபினட்டாக வந்து பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு ஆங்கரிங் கொடுக்குது. ஸோ ஆங்கரிங் எஃபெக்ட்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறீங்க. ப்ரைஸ் பாயிண்ட் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறீங்க. அது மூலமாக வந்து நீங்கள் வேறு விஷயத்தை வந்து ஈஸியாக கொண்டு வரது தான் வந்து ஆங்கரிங் எஃபெக்ட். உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், ஒரு ½ hour பண்ணதுக்கப்புறம் இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். 25 minutesக்கு ஒர்க் பண்ணுங்கள், 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்பி 25 minutesக்கு ஒர்க் பண்ணுங்கள், 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போமோடோரோ டெக்னிக். என்னது போமோடோரோ டெக்னிக்? மேட்ரு ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு மனுஷன், நான் லேப்டாப் இருக்குது, நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், சார்ஜர் பிடிங்கி போட்டேன், லேப்டாப் இருக்குது, இதிலோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு % இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு பாயிண்ட்டு சார்ஜ் ஆஃப் ஆகிடும். பட் நான் அப்படி பண்ணக்கூடாது. அது ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சார்ஜர் எடுத்து நான் ப்ளக் பண்ணணும். நான் சார்ஜர் எடுத்து ப்ளக் பண்ணால் தான் வந்து அடுத்தது அது யூஸ் பண்ண முடியும். ஒரு லேப்டாப்க்கு எப்படின்னா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்க, நம்ம என்ன பண்ணணும், அது மாதிரி பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணால் சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் போமோடோரோ டெக்னிக். எங்கள் எல்லா வேலையும் முக்கியமான வேலை கிடையாதுங்க. சில வேலையை நம்ம இப்போவே பண்ணணும், சில வேலையை அப்புறமா பண்ணலாம், சில வேலையை நம்ம பண்ண தேவை மற்றவனுக்கு கொடுத்து பண்ணலாம், சில வேலையை தூக்கி போட்டுடணும். இந்த 4 டைப் ஆஃப் ஒர்க் தான் மொத்தமே நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம டைம் எல்லாம் சேவ் ஆகும், சூப்பராக நம்ம க்ரோ பண்ணலாம், பிஸ்னஸும் சரி பர்சனல் லைஃபையும் சரி. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எய்சன்ஹோவர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு டாஸ்க் இருக்குது, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்னா டூ இட் நவ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்னா ஸ்கெடியூல் இட் லேட்டர், இஃப் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் இட் இஸ் அர்ஜென்ட்னா டெலிகேட் சம்மோன் டு டூ இட்,
இஃப் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட், இட்ஸ் யூஸ்லெஸ், ஸோ த்ரோ இட் அவே. ஒன்றையே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் மேக் மோர் கான்டென்ட் லைக் திஸ்.